சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசூரிடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தசி திதி மாலை 6:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 8:02 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமாளினுடைய அந்த ஆருத்ரா தரிசனம் சொல்லுவாள், அந்த பிரம்மோற்சவத்தினுடைய ஒரு ரதோத்சவ நாளாக, ஒரு தேர் திருவிழா நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் கிருத்திகா மண்டல பாராயண சமாபனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இன்றைய தினம் மாலை பொழுதிலேயே, அதாவது இரவு ஒரு 6:53 பௌர்ணமிங்கிறது வந்துடுறதுனால அந்த பௌர்ணமி பூஜையை மேற்கொள்பவர்கள் இன்றைய தினத்திலேயே செய்ய வேண்டியது. இது போக பின் இரவிலே, அதாவது நாளைய தினம் அதிகாலை பொழுதிலேயே நடராஜர் அபிஷேகம் என்பதும் நடக்கும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:35 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:50 சந்திர உதயம் என்பது மாலை 4:52 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 6:12 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:53 முதல் காலை 6:35 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:48 முதல் மதியம் 12:12 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:01 முதல் மாலை 4:26 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:59 முதல் 9:24 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:48 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:05 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பௌர்ணமி பூஜை அப்படிங்கறது கொடுத்திருக்கா இல்லையா. இது என்ன பௌர்ணமி பூஜை? இந்த பௌர்ணமி பூஜையினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வெறுமன பௌர்ணமி பூஜைங்கிறத கொடுத்திருக்காளே, பௌர்ணமி பூஜைன்னா நம்ம எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் என்பது இருக்கும். பௌர்ணமி பூஜை அப்படின்னு சொன்னா அந்த பௌர்ணமி நாளன்று அவரவருக்குரிய இஷ்ட தேவதையை வணங்கலாம். யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் இஷ்ட தேவதையோ அந்த இஷ்ட தேவதையை வணங்குவதற்குத்தான் அந்த பௌர்ணமி பூஜை என்பதை சிறப்பாகவே கொடுத்திருக்கிறார்கள். பௌர்ணமின்னு சொன்னா வெறும் அம்பாளுக்கு மாத்திரம்தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லா தெய்வங்களுமே, எனக்கு பரமேஸ்வரன் தான் ரொம்ப பிடிக்கும், சிவபெருமான் தான் என்னோட இஷ்ட தெய்வம் சொன்ன அந்த சிவனை நினைத்து வணங்குவதற்கும் பௌர்ணமி பூஜை என்பது துணை புரிகிறது. அம்பாள் தான் எனக்கு இஷ்ட தெய்வம் சொன்னா அம்பிகையை நினைத்து வணங்கலாம். விநாயக பெருமான் தான் எனக்கு இஷ்ட தெய்வம் சொன்னா விநாயக பெருமானையும் விசேஷமான பூஜைகளை செய்யலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த பௌர்ணமி நாள் என்பது இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாகவே பார்க்கப்படுகிறது. தேவதா பூஜைக்குரிய நாளாக பௌர்ணமி நாளை வைத்திருக்கிறார்கள். எப்படி அமாவாசை நாள் என்பது, அதாவது அது பித்ருக்களுக்குரிய நாள் சொல்றா இல்லையா. அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாலே அது முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டிற்குரிய நாளாக அமைந்து விடுகிறது, முன்னோர்களினுடைய தினமாக பார்க்கப்படுகிறது அல்லவா. அதே மாதிரிதான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாலே இது தேவதா பூஜைக்கு உரிய உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறது தான் மனோகாரகன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மனோகாரகன், அந்த மனசு அப்படிங்கிறது எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு நிறைஞ்ச மனசாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இதுல பார்த்தோம்னா வளர்விரை தேய்விரை எல்லாம் வச்சிருக்கா.
ஒரு நேரம் பார்த்தோம்னா அப்படியே நம்முடைய மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ கவலைகள்ங்கிறது வந்துட்டே இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு நேரம் பார்த்தா கவலையாவே உட்கார்ந்துட்டு இருப்போம். இன்னும் ஒரு சில நேரம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா உற்சாகங்கிறது வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்தோம்னா ஒரு முழுமையான உற்சாகத்தோடு இருப்போம் அல்லவா? அதை அதை குறிக்கின்ற விதமாகத்தான் நமக்கு வந்து இந்த சந்திரனை மனோகாரகனாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இல்ல அமாவாசைனால நம்ம சுத்தமா உற்சாகமே இல்லாம இருப்போம்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து பொதுவாக சொல்றது. அதுலயும் பார்த்தோம்னா சந்திரனை முழு நிலவாக பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே. நமக்கு படம் அந்த ஃபுல் மூன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உற்சாகங்கிறது பிறக்கும் தெரியுமா? நிலா சாப்பாடு அப்படிங்கிறத வந்து அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிட்டே இருப்போம். அந்த பௌர்ணமி நிலவு எந்த மாதத்திலே பௌர்ணமிங்கிறது வந்தாலும் நமக்கு நிலாங்கிறது மேகமூட்டம் இல்லாம தெரியறதுன்னு பார்த்தோம்னா வீட்டினுடைய மொட்டை மாடியில உட்காந்து போய் மொட்டை மாடிக்கு நம்ம இந்த டின்னர்லாம் எடுத்துட்டு போய் எல்லோரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து அந்த டின்னரை சாப்பிட வேண்டியது. அந்த இரவு உணவு அப்படிங்கிறத அந்த நில ஒளியிலே அமர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த உணவிற்கு அதிபதி அப்படிங்கிறது இந்த சந்திரன் தான். அந்த சந்திரனுடைய நேரடியாக அந்த ஒளியினை பெற்றுக்கொண்டு அந்த உணவினை உட்கொள்ளும் பொழுது வயிறும் நிறைகிறது, மனமும் நிறைகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக அந்த வயிறு நிறைவா நமக்கு உணவினை கொடுக்கக்கூடியது நம்முடைய இறைவன் தானே. அந்த இறைவனை இந்த பௌர்ணமி நாளிலே வழிபடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். எப்படி அமாவாசை நாள் என்பது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இருக்கிறதோ அதே மாதிரி பௌர்ணமி நாள்ங்கிறது ஒரு இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. இது வட துருவம்னு சொன்னா அது தென் துருவம்னு எடுத்துக்கலாம். ஆனா இரண்டு வழிபாடுகளுமே மிகவும் முக்கியத்துவம் சொல்றார். நம்ம முன்னோர் வழிபாட்டிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அமாவாசை நாளன்னைக்கு வீட்டுல படைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதையே நம்ம வந்து பௌர்ணமி நாளன்று செய்வதில்லை அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க விஷயம். அதனால நினைவூட்டுகிறேன். பௌர்ணமி நாள் கூட மாலை பொழுதில் அந்த சந்திர தரிசனத்தை செய்துவிட்டு நம்ம என்ன சாப்பிட போறோமோ விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல என்ன டின்னர் வச்சிருக்கோமோ அது இட்லியா இருக்கலாம், தோசையா இருக்கலாம், சப்பாத்தியா இருக்கலாம், இல்ல சாப்பாடா கூட இருக்கலாம், ஒரு முழுமையான சமையல் நிறைந்த சாப்பாடா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே அந்த இறைவனை பூஜித்து விட்டு அங்க காமிச்சிட்டு நைவேத்தியத்தை பண்ணிட்டு மாடியில போய் உட்காந்து எல்லாரும் சாப்பிடலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். நம்முடைய தமிழ் மாதங்களினுடைய பெயர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதாவது சந்திரனானவர் அந்த மாதத்திலே எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கும் பொழுது முழு மதியாக ஒளி வீசுகிறாரோ அதைத்தான் அந்த மாதத்தினுடைய பெயராகவே வைத்திருப்பார்கள். சித்திரைன்னு சொன்ன சித்ரா பௌர்ணமின்னு சொல்றா இல்லையா? சித்திரை நட்சத்திர நாளிலே தான் பௌர்ணமியாக அவர் சஞ்சரிப்பார். அதனால்தான் அந்த மாசத்துக்கு சித்திர மாசம் பேரு. விசாக நட்சத்திர நாளன்று பௌர்ணமி வரக்கூடிய மாதத்தை தான் வைகாசி மாதம் என்று சொல்லி இருப்பார்கள். ஜேஷ்டா என்று அழைக்கப்படுகிற அந்த கேட்டை நட்சத்திர நாளிலே பௌர்ணமி சம்பவத்தான் ஜேஷ்ட மாதம் என்ற பெயரிலே, ஆணி மாதம் என்ற பெயரிலே அழைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம சொல்றோம். ஆவணி அப்படின்னு சொன்னா அது ஸ்ராவண மாதம் அப்படின்னு சொல்றா இல்லையா? சிரவணம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திருவோண நட்சத்திர நாள் என்று அந்த பௌர்ணமி என்பது சம்பவிக்கும். சார் ஆடி மாசத்தை விட்டுட்டேன்னு சொன்னா ஆடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆஷாடம்னு சொல்லுவார். உத்தராஷாடா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆஷாட நட்சத்திரத்திலே பௌர்ணமி சம்பவிப்பதால் தான் அதனை ஆஷாட மாசம் சொல்றார். இந்த மாதிரி எல்லா மாசத்துக்குமே உண்டு. கார்த்திகை மாசம்னு எடுத்துட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தை ஒட்டித்தான் அந்த பௌர்ணமி என்பது சம்பவிக்கும். அதனால்தான் அதுக்கு கார்த்திகை என்றே பெயர் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். முழு நிலவாக சந்திரன் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரிப்பாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய பெயரையே தான் நாம் மாதத்திற்கும் வைத்திருக்கிறோம். அதனால இந்த மாதத்தை கூட எப்படி குறிப்பிடுவார்கள் சொல்லி பார்த்தோம்னா வைகாசி திங்கள், தை திங்கள், சித்திரை திங்கள்லாம் சொல்லுவோம் தெரியுமா? ஏன் திங்கள்னு சொல்றோம் சொன்னா திங்கள் என்றால் சந்திரன் என்றுதான் பொருள். ஆக இந்த பௌர்ணமி பூஜை செய்வதன் மூலமாக அந்த மாதம் முழுக்கவே நாம் இறைவனை பூஜித்ததற்கான பலன் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். தினசரி இறைவனை பூஜிக்க வேண்டியதுதான். கால நேரத்தின் காரணமாக நம்மளால ஒரு நாள் பூஜை பண்ண முடியல, 2-3 நாளா தொடர்ந்து பூஜை பண்ண முடியலன்னு சொன்னா கூட இந்த பௌர்ணமி நாளிலே நாம் இறைவனை பூஜிக்கும் பொழுது ஒரு மாதம் முழுக்க பூஜித்ததற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் என்பதற்காகத்தான் இதனை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.